ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? இட்லி இந்த மாதிரி சாஃப்டாக வரணும்னா கண்டிப்பாக அவல் போட்டு ஆட்டுங்க, ரொம்பவே சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு. இது வந்து சின்ன வெங்காயம், ஒரு 4 தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா போட்டு நல்லா வதக்கி அரைச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் பச்சை பயிரில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. பச்சை பயிரை முந்தின நாள் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நைஸாக எடுத்து அரைச்சிக்கோங்க. தண்ணி லைட்டாக மட்டும் ஊற்றி அரைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதோட இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்திங்கன்னா போண்டா சூப்பராக வருங்க, கிரிப்ஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அரிசி மாவும் 1 ஸ்பூன் கடல மாவும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப வேண்டாம். சும்மா ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட. குழந்தைங்க மோஸ்ட்லி பச்சை பயிர் வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தி கூட. அதுக்கப்புறம் இது டீ டைமுக்கு கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கிரிப்ஸியாக டீ சாப்பிடும்போது கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இன்றைக்கி பண்ணி முடிச்சிட்டேங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை டாடா பாய்.